الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقولوا لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد أو كما قال صلى الله عليه وسلم. சர்வபுகழும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லராயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தனித்தவன், இணைத்துடையற்றவன், நாடியதை செய்யும் ஆற்றல் பெற்றவன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இம்மையுள்ள மேலான சய்யிதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து வந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், மறுமை நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த வெளிச்சமான நேரான பாதையில் பயணிக்க இருக்கிறார்களோ அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, இந்த பள்ளிவாசலில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டியதற்கும் மேலும் மேலான நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் சனிவை கூர்ந்து ரகசியம் பரகசியம் வெளிச்சம் இருந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் வல்லவன் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கம், அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை பூர்த்தியான, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ் உலகத்தில் விரும்பக்கூடிய ஒரு மார்க்கத்தை தீனை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மௌத் வரைக்கும் சுஜூதில் கழித்தாலும் இந்த பாக்கியம், இந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியதற்காக நன்றி செலுத்துவதாக மாறும். அவ்வளவு பெரும் பாக்கியம். கனிவான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் எங்களுடைய வாழ்வில் என்னென்ன சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் கடந்து செல்கின்றோமோ சகல விடயங்களுக்கும் முன்மாதிரியையும் வழிகாட்டல்களையும் அழகிய நெறிமுறைகளையும் கற்றுத்தந்த மார்க்கமாக இருக்கிறது. இந்த வகையில் அல்லாஹ் தஆலா எங்களை குடும்பங்களாக, உறவுகளாக, பல கடமைகளும் பொறுப்புகளும் உள்ளவர்களாக அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறார். அதில் உயர்ந்த பொறுப்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருடைய கடமையையும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறார்கள்.
கனிமன சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிம்பர் படியிலே ஏறுகிறார்கள். மிம்பர் படியிலே ஏறிய நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது படியில் காலை வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது படியில் காலை வைத்தவர்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது படியிலும் ஆமீன் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், வலமைக்கு மாற்றமாக நீங்கள் இவ்வாறு ஆமீன் சொல்ல நாங்கள் கண்டோடு, நீங்கள் இவ்வாறு கூறியதற்கு காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் மிம்பர் படியில் கால் வைத்து ஏறிய பொழுது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்னால் வந்து 3 துஆக்களை செய்தார்கள். அதில் ஒரு துஆத்தான் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தன்னுடைய தாயையும் தந்தையும் அடைந்து கொண்டு அவர்கள் வயோதிபத்தில் இருக்கிறார்கள், அந்த தாயையும் தந்தையும் கவனிக்காமல், அந்த தாயையும் தந்தையும் சரியாக பராமரிக்காமல், அவர்களுக்குரிய உரிமைகளை நிறைவேற்றாமல், அவர்களுடைய கடமைகளை முன்னாக்கி விடுகின்றார் என்றால், அதன் மூலமாக அவர்கள் மூலமாக சுவர்க்கம் விளையவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, நான் அந்த வதுவாவுக்கு ஆமீன் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார். கனிமன சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்யக்கூடிய கடமைகளை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை அல்லாஹ் ஒரு கடமையாக வைக்கவில்லை. அது ஒரு கடனாக இருக்கிறது. அது ஒரு கடனாக இருக்கிறது. கனிமன சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உடம்பு உருவாக்கப்பட்ட இடம், ஒரு மனிதன் சிந்தனை செய்தாலே ஹதீஸ் குர்ஆன் ஒரு பக்கம் இருக்க, அவனுடைய இயல்பே சொல்லும். அவன் மனிதன் என்ற வகையில் உணர்ந்து கொள்வான். ஒரு பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமை எவ்வளவு இருக்கிறது, ஒரு பெற்றோரை நான் எவ்வளவு தூரம் மதிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வான். என்னுடைய உடம்பு உருவாக்கப்பட்ட இடம் அல்லவா, என்னுடைய உயிர் கொடுக்கப்பட்ட இடம் அல்லவா, என்னுடைய இரத்தம் ஓட ஆரம்பித்த இடம் அல்லவா. கண்ணியமானவர்களே, என்னுடைய ரூஹ் மூடப்பட்ட இடம். அல்லாஹ் தஆலா ஒரு தாயையும் தந்தையும் எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறார் என்பதை குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கும் போது மிக தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விடயங்கள் அவைகளை பார்க்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மை எழுதுகிறான். தொழுவதில்ல, நோன்பு பிடிக்கிறதில்ல, ஜகாத் கொடுக்கிறதில்ல, ஹஜ் செய்வதில்ல, இதர விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒன்றாக சொன்னார்கள். யார் தாய் தந்தையுடைய முகத்தை சந்தோஷமாக, தாய் தந்தையுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா பார்க்கும் காலமெல்லாம் நன்மையை பதிவு செய்கிறார். எந்த அளவுக்கு போட்டார்கள், காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய முதல் இல்லம், அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் வீடு. கஅபாவை பார்த்தா என்ன நன்மை எழுதப்படுதோ, அதே போல தாயை தந்தையை பார்க்கிறதால நன்மை எழுதப்படுது. கலாம் அல்லாஹ் குர்ஆனை பார்த்தால் எப்படி நன்மை எழுதப்படுதோ, தாயுடைய முகத்தை தந்தையுடைய முகத்தை சந்தோஷமாக பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நன்மையை பதிவு செய்கிறார். கனிமன சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை அவருடைய இபாதத்தோடு சேர்த்து பேசியிருக்கிறார். படைத்த நம்முடைய இபாதத்தோடு சேர்த்து பேசியிருக்கிறார். அடியார்களே, தாயோட தந்தையோட மிக அழகாக நடந்து கொள்ளுங்க. என்னுடைய இபாதத்தில் எப்படி நீங்க தவறு கொடுக்கிறீங்களோ, என்னுடைய இபாதத்திற்காக உங்களை எப்படி நான் படைத்தேனோ, அதே போல தாயோட தந்தையோட அழகாக நடக்கணும் என்று உங்களை நான் ஆகிறேன். நினைவாத சகோதரர்களை பெரியார்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம், கொஞ்சம் சிந்தனை செய்வோம். எங்களுக்கு ஒரு காலம் இருந்தது, தாய் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன், தந்தை இல்லாமல் நான் வெளியில் செல்ல
யாரும் கூட நான் உட்கார்ந்திருக்கிறதில்லை, யாருடைய நான் போவதில்லை, யார் சாப்பாடு தந்தாலும் சாப்பிடுவதில்லை. என்னுடைய தாய் வேண்டும், என்னுடைய தந்தை வேண்டும். கனிமார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நானும் நீங்களும் சிந்தனை செய்வோம், அந்த தாயுடைய தந்தையுடைய நிலைமை என்ன? நான் திருமணமாகிவிட்டது, எனக்கு நான் பல பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய சிரமம் விளங்குகிறது, அந்த பிள்ளையுடைய கஷ்டம் விளங்குகிறது. நினைவாக என்னை அந்த தாயும் தந்தை இவ்வளவு சிரமப்பட்டு தானே வளர்த்திருப்பார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் ஒருவர் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னிடத்தில் ஒரு தாய் வந்தார்கள், என்னிடத்தில் ஒரு தாய் வந்தார்கள், 2 பிள்ளைகளோடு வந்தார்கள், 2 குழந்தைகளோடு வந்து ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், தாயே, எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க, சாப்பிட எதுவும் இல்லை, சாப்பிடறதுக்கு வசதி இல்லை, ஏதாவது இருந்தால் கொடுங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுல பார்க்கிறாங்க, எதுவும் இல்லை. எதுவும் இல்லாமல் 3 பேரிச்சம்பழங்கள் எடுத்து அந்த தாயிடத்தில் கொடுக்கிறாங்க. அந்த தாய் இறக்கமுள்ளவன், தன்னுடைய பிள்ளைகள் பசியோடு இருக்கிறது, அவளும் பசியோடு இருந்த தாய் ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழங்களை கொடுத்துவிட்டு அந்த ஒரு பேரிச்சம்பழம் மீதியாவதை நாம் சாப்பிடலாம் என்ற எண்ணத்தில் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு சாப்பிட எச்சரிக்கும் பொழுது பிள்ளைகள், பசியோடு இருந்த பிள்ளைகள், பசியோடு இருந்த பிள்ளைகள் அவசர அவசரமாக அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு விட்டு தாயை அண்ணாந்து பார்க்கிறது. தாயே, எங்களுக்கு இன்னும் பசி போகல தாயே போல பிள்ளைகளுடைய பார்வை, பிள்ளைகளுடைய பார்வையை பார்த்த தாய், எனவே தாய்க்கு தெரியும் அல்லவா, என்னுடைய பிள்ளை அவன் சாப்பிடாவிட்டால் தூங்க மாட்டான், என்னுடைய பிள்ளைக்கு நோயப்பட்டால் தாங்கிக் கொள்ள மாட்டான், என்னுடைய பிள்ளை நான் இல்லாவிட்டால் எந்த வேலையும் செய்ய மாட்டான், தனிமையில் இருக்க மாட்டான், தனிமையில் தூங்க மாட்டான். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டா ஏற்ற பிள்ளை பதறி போயிடுவான், அதனால இன்றைக்கு நான் அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் வந்த பிரயாணத்தில் இருந்தா ஏற்ற பிள்ளை பராமரிக்க யாரும் இல்ல, வேணாம், அந்த பிரயாணம் அடுத்த வாரம் பார்க்கலாம். நினைவாக தாய்க்கு தெரியும், தாயுடைய இறக்கம் நினைவாக யாரையும் ஒப்பிட உலகத்துல. அதனால அந்த தாயை பார்த்த தாய் வணங்கிக் கொள்றாங்க. 2ஆக அந்த பேரித்த பழங்களை பங்கு வைத்து 2 பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை பார்க்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. தாயுடைய இறக்கம் எவ்வளவு தூரம் விசாலமான இறக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நபியவர்கள் வந்தவுடன் இந்த செய்தியை சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு தாய் இவ்வாறு நடந்து கொண்டார்கள், பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது. நபியவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த தாயுடைய பாவத்தை மன்னித்து சுவர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டார். அல்லாஹ் இந்த கிருபையினால் அல்லாஹ் ரஹ்மத் செய்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கனிவான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு தாயும் தந்தையும் இப்படி இரக்கம் உள்ளவர்கள் தான். இவ்வளவு கருணையோடு தான் எங்களை வளர்த்தார்கள். கனிவான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நான் எனது தாயுடன் தந்தையுடன் எப்படி நடந்து கொள்கிறேன், எந்த முறையில் நடந்து கொள்கிறேன், சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும், எவ்வளவு பெரும் செல்வந்தனாக வாழினாலும், எவ்வளவு பெரும் உத்தியோகத்தை எடுத்தாலும், நான் தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக இருக்கிறேன். நினைவார்களே, இந்த தாய் தந்தையோட உரிமையை சரியாக செய்து விட்டேனா, கடமைகளை சரியாக நிறைவேற்றி விட்டேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு வாலிபர் வருகிறார். ஒரு சஹாபி வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை என்னுடைய பணத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார், என்னுடைய செல்வத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார், கேட்காம எடுக்கிறாரு, அதிகமாக செலவு செய்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறைப்பாடு செய்தவுடன் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்புகிறார்கள். உங்களுடைய தந்தை அழைத்துக் கொண்டு வாங்க, பாப்பாவுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லலாம், போய் கூட்டிக் கொண்டு வாங்க. தந்தையை அழைத்துக் கொண்டு வருவதற்காக வேண்டி சென்ற சஹாபி அவர்கள் தந்தை அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சேரல. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து விடுகிறார்கள். நபி அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்த தந்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த தந்தை ஏதோ பேசிக் கொண்டு வருகிறார். وما أذنت سمعا وما سمعت أذنا صلى الله عليه وسلم அவர்கள் சொல்றார், ما سمعت أذنا, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அவருடைய காதுக்கு கேட்கல. அவர் பேசக்கூடிய பேச்சு என்னவென்று அவருடைய காதுக்கு கேட்கல, உள்ளத்தால பேசிக் கொண்டு வருகிறார். என்ன பேசுறார் என்று அவர் வந்தவுடனே கேளுங்க, அல்லாஹ்வுடைய தூதரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு மகனும் தந்தையும் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தை முறைப்பாடுகளை கேட்பதற்கு முன்னால் அந்த தந்தையிடத்தில் நீங்க ஏதோ பேசிக்கொண்டு வந்தீர்களாவே, உங்களுடைய காதுக்கு கூட அந்த வார்த்தை கேட்காத அளவுக்கு பேசிய வண்ணம் வந்தீர்களாவே. இந்த சஹாபி சொல்றாங்க, அந்த தந்தை சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் வரும்போதெல்லாம் என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறது, உங்களிடத்தில் வரும்போதெல்லாம் என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறது. அல்லாஹ் தஆலாவை தவிர இதை யாரும் சொல்லி தந்திருக்க முடியாது. சொல்லிட்டு சொல்கிறார்கள், நான் சொல்லிக் கொண்ட வார்த்தைகள், நான் வரும்போது சொல்லி வந்த வார்த்தைகள் நபிக்கு முன்னால கவிதை வடிவில் படித்து காட்டுகிறார்கள். غدوتك مولودا وعدتك يافعا تعين بما عدني إليك وترحل. மகனே, உன்னை சிறுவனாக குழந்தையாக நான் பெற்றெடுத்தேன். சின்ன பிள்ளையாக இருந்தாய் மகனே. நீ சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது உன்னை மிகவும் கருணையோடும் இரக்கத்தோடும், உனக்கு எந்த தீங்கும் வந்து விடக்கூடாது, உன்னை பராமரித்து வந்தேன் மகனே. இதா நாபத்க பில்லைலி இதா நாபத்க லைலத்தும் பிஷ்ஷர்ரி, நீ இரவு நேரத்தில் முறைப்பாடு செய்வாய், என்னிடத்திலே முறைப்பாடு செய்வாய். நோயாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. மகனே, உன்னுடைய நோய் என்னுடைய தூக்கத்தில் பறக்க செய்து விட்டது மகனே. நீ நடை பழகுவாய், நீ நடை பழகும் போது வலது பக்கத்தில் சாய்வாய், விழப்போவதை போன்று வருவேன், ஓடி வந்து நான் தாங்கி பிடித்துக் கொள்வேன் மகனே. இடது பக்கத்தில் சாய்வதை போல விழப்போவதை போன்று வருவேன், இடது பக்கத்தில் அவரோடு வந்து உன்னை தாங்கி பிடித்துக் கொள்வேன் மகனே. உன்னுடைய நோயை என்னுடைய நோயாய் உடுத்தேன் மகனே. யா அல்லாஹ், என்ற ஆயுள் அடிச்சது என்ற பிள்ளைக்கு கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், என்ற பிள்ளையுடைய ஆயுள் அதிகமாக்கிறியா அல்லாஹ். எந்த வளமுள்ள மௌத்தாக்கிறியா அல்லாஹ். இப்படி எல்லாம் துஆ செஞ்சிருக்கிறேன். உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம், உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம். இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாலிபம் வரைக்கும் வளர்ந்தேன். என்னை ஒரு குற்றவாளியை போன்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். குற்றவாளியை போன்று அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு அழுகிறார்கள். நபி அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தைக்கு பிரதிபதி சொல்வதோடு புறவிருக்க நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மாலுக்கு அந்த மாலுக்கு லேபி, நீரும் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய தந்தைக்குரியதப்பா. நீரும் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய தந்தைக்குரியது. அவனுக்கு அனுமதி இருக்கிறது, அவர் எடுத்துக் கொள்ளலாம் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் தஆலா சிறு பிராயத்தில் ஒன்றும் அறியாதவர்கள் பல மீனவர்களாக ஆக்கி வைத்தார். அறிமுகம் இல்லாத நிலையில் வந்தோம், உடம்பில் ஆடை இல்லாத நிலையில் வந்தோம், யார் யாரும் உணர முடியாத நிலையில் வந்தோம். நினைவான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வயசுல அந்த பருவத்துல எங்களை அழைத்துக் கொண்டவர்கள் தாயும் தந்தையும். நஜீசுடன் இருக்கும் பிள்ளை என்னுடைய மகன் என்னுடைய மகள். நினைவானவர்களே, அந்த நஜீஸை பொருட்படுத்தாமல் எங்களை அழைத்துக் கொண்டவர்கள் தாயும் தந்தையும். அல்லாஹ் தஆலா அந்த தாயையும் தந்தையும் யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்குரிய உரிமைகளை சரியாக நிறைவேற்றுகிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிறைய உயிர் உதவிகள், அல்லாஹ் தஆலாவுடைய உதவியில் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் உயர்வை வைத்திருக்கிறார், ஆய்வில் அதிகரிப்பை வைத்திருக்கிறார், அவருடைய ரிஸ்கிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை உண்டாக்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு வாலிபர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு வாலிபர், யமன் பகுதியிலே வாழ்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தும் நபியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டார்கள். வர முடியாத ஒரு சந்தர்ப்பம், தாயுடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால் சஹாபியர்கள் பாக்கியம். ஆனால் தாயுடைய குடும்பத்தின் காரணமாக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். தாய்க்கு யாரும் உதவிக்காக இல்லை. அதனால் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கல. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். நபியவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த வாலிபனை பற்றி நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், இப்படி ஒரு வாலிபர் யமன் பகுதியிலிருந்து வருவார், தாயுடைய குடும்பத்தில் ஈடுபட்டவர், தாய்க்காக பணிவிடை செய்தவர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்பட்ட காலங்களில் யமனிலிருந்து யாராவது வந்த இந்த கூட்டமாக வந்த அபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், அபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், இந்த கூட்டம் வந்தால் ஓடி வந்து விடுவார்கள். வந்து கேட்பார்கள், உங்கள் உவைஸ் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறாரா, உவைஸ் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி இடத்திலே சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மின் மராதின் சும்ம மின் கர்னின், கர்ன் பகுதியிலிருந்து வருவார். அவருக்கு குஷ்டரோக நோய் இருந்தது. அல்லாஹ் தஆலா அந்த நோயை சுகப்படுத்தி விட்டார். இதே போன்று அவர் தாயுடைய குடும்பத்தில் ஈடுபட்டார். உமரே, அவர் உங்களிடத்தில் வந்து சந்தித்தால், அவர் உங்களிடத்தில் வந்து சந்தித்தால் உங்களுக்காக அவரை இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்கள், உங்களுக்காக அவரை பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள். யாரிடத்தில் சொன்னாங்க? யாரிடத்தில் சொன்னாங்க? சுவர்க்கத்துடைய நன்மாராயம் கூறப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர்களிடத்தில் வந்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள். கனிமர சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்திக்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று கேட்கிறார்கள். உங்களுக்கு தாய் இருந்தார்களா? அந்த தாய்க்கு நீங்கள் ஹிதமத் செய்வதில் ஈடுபட்டீர்களா? உங்களுக்கு குஷ்டரோகம் நோய் இருந்ததா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார் தாயுடைய குடும்பத்தின் காரணமாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஏராளமான இடங்கள்ல பயான் செய்கிறான், எங்களை பார்த்து பேசுகிறான். தாயோட தந்தையோட கனிவாக நடந்து கொள்ளுங்க, நம்முடைய உரிமைகளை சரியாக நிறைவேற்றிடுங்க, அதுல குறைபாடு செய்துவிட்டு வந்துடாதீங்க. கனிமர சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இது எத்தனை தாய்மார்கள் பராமரிக்கப்படாத நிலையில் பள்ளிவாசலுடைய முன்பகுதியிலும் வீடுகளிலும் கடையாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கனிவான சகோதரர்களே, விசாரிக்கின்ற பொழுது பிள்ளை நன்றாகத்தான் இருக்கிறார், மனைவி கொடுப்பதற்கு தடையாக இருக்கிறார். என்னுடைய மகள் நன்றாகத்தான் இருக்கிறான், கணவன் கொடுப்பதற்கு தடையாக இருக்கிறார். கனிவான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடமையை, இந்த கொடுக்கக்கூடிய உரிமையை, பராமரிக்கக்கூடிய உரிமையை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த உரிமையை, அந்த தடை செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டார், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இபாதத் செய்யக்கூடாது. அதோட சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், தாயோட தந்தையோட அழகாக நடந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما. அவர்கள் ரெண்டு பேரும் வயோதிபத்தை அடைகிறார்கள், அல்லது ஆள் வயோடு இருக்கும் நிலையில் வயோதிபத்தை அடைகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை அழகான வார்த்தைகளை கொண்டு இரக்கமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அழகான நல்ல கனிவான வார்த்தைகளை சொல்லுங்கள். ولا تقل لهما اف சி என்று கூட அவர்களோடு சொல்லிவிட வேண்டாம். அவருடைய வார்த்தைக்கு மறுத்து பேச வேண்டாம், அவருடைய வார்த்தைக்கு மறுத்து பேச வேண்டாம், அவர்களை ஒதுக்கி விட வேண்டாம். இறக்கியவனும் இறக்கை விழுந்து கொடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான், ரப்பர் ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது, அறியாத வயதில் இருக்கும் பொழுது என்னோட எப்படி இரக்கமாக நடந்து கொண்டாங்களோ, என்னோட எப்படி பாசமாக நடந்து கொண்டாங்களோ, அதே போல் அந்த தாயோட தந்தையோட இரக்கமாக நடந்துறியா அல்லாஹ், அவங்களுக்கு இரக்கம் காட்டுறியா அல்லாஹ். இப்படி துஆ செய்ய சொல்லி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. கனிவான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சொல்கிறான், வபில்வாலிதைனி இஹ்சானா, தாயோட தந்தையோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய இபாதத்தோட சேர்த்து அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பேசுகிறார். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து நடப்பதற்கு மிகவும் தகுதியானவர் யார் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உடைய தாயோடு சேர்ந்து நடந்துக்க. அவருடைய தாய் தான் மிகவும் தகுதியானவள். சும்மமன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயோடு அழகாக நடந்து கொள்ளும். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? மூன்றாவது கடமை கேட்கிறார். மூன்றாவது கடமையும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள். நான்காவது கடமை கேட்கும் பொழுது நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடைய தந்தையோடு அழகிய முறையில் நடந்து கொள்வீராக. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது உலமாக்கள் சொல்கிறார்கள், தாயோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று தடவை அழகாக நடந்து கொள்ள என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், அந்த தாய் ஆரம்ப கட்டத்தில் மிக பெரும் சிரமங்களை மேற்கொள்கிறார், மிக பெரும் மூன்று பாரங்களை, கஷ்டங்களை சுமந்து கொள்கிறார். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தகுதியானவள் அந்த தாய் என்பதாக நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். குழந்தையை வயிற்றில் சுமக்கின்ற நேரம் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட முடியாது, உணவுகளுக்கு கட்டுப்பாடு, பிரயாண
எதை சாப்பிட்டாலும் வாமிட் பண்றாங்க, எதை சாப்பிட்டாலும் வயிற்று அடிக்குது இல்ல. சில சந்தர்ப்பங்களில் அந்த தாயை சுயநிலை விளம்பரையில் வைத்தியசாலைக்கு தூக்கி கொண்டு போய் சென்று ஏதாவது அவர்களுக்கு சேலம் கொண்டு ஏதாவது கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு உயிர் வந்தது போன்ற உணர்வு பெறுகிறார்கள். தன்னுடைய குழந்தைக்காக தாங்கிக் கொள்கிறார். ஒரு பக்கம் தூங்கினால் மறுபக்கம் பிறந்தவனுக்கு ஏற்படக்கூடிய செல்வம். கனிமகளை வாலிபத்தை அடைந்து விட்டான், தாய்க்கு கையை நீட்டுகிறான், தந்தைக்கு காலை நீட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே அந்த கையையும் காலையும் இயக்கமில்லாமல் ஆக்குவது அல்லாஹ்வுக்கு கண்ணியமானவர்களே அது தகுதியான ஒன்றுதான். அல்லாஹ் அப்படி ஆக்காமல் வைத்திருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். திருமணம் முடித்தவுடன் ஒதுக்கப்படுவார்கள் தாயும் தந்தையும். கண்ணியமானவர்களே, வயிற்றில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சிரமம் 10 மாதங்கள் மிகவும் சிரமத்தோடு கஷ்டப்படுகிறான். கண்ணியமானவர்களே, பெற்றெடுக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மிகச் சிரமத்தை அனுபவிக்கிறான். இதே போன்று பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பது, அந்த பிள்ளையை வளர்ப்பது ஏராளமான சிரமத்தில். கனிவர சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள், ஒரு சஹாபி வருகிறார். எவன் பகுதியில் இந்த தாயை சுமந்த நிலையில் வருகிறார். தாயை தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு வந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கிறார், என்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய கடமையை நான் செய்துவிட்டவனாக ஆகிவிடுவேனா? இவ்வளவு தூரம் தாயை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். சொல்கிறார்கள், உடைய தாயுடைய கடமைகள் ஒரு பக்கம் இருக்க, தாய்க்கு செய்ய வேண்டிய உரிமைகள் ஒரு பக்கம் இருக்க, ஒரு கடமையை கூட, ஒரு நோவுக்காக ஒரு கஷ்டத்துக்காக வேண்டி தாங்கிக் கொண்ட அந்த கடமையை கூட உங்களால் செய்து முடிக்க முடியாது என்று வழங்கப்படுத்துகிறார்கள். கனிவான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். தாயும் தந்தைகளுடைய சுவர்க்கமாக இருக்கிறார். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயுடைய பாதத்திற்கு சுவர்க்கம் இருக்கிறது. தாய் தந்தையுடைய பொருத்தத்தில், தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. தந்தையுடைய அதிருப்தியில், கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் அதிருப்தி இருக்கிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார். கண்ணியமானவர்கள், எத்தனை பேர் சொர்க்கத்தை தயாரித்திருக்கிறார்கள்? எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள்? எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள்? நான் சொர்க்கத்துக்கு போவதற்கு தாய் தந்தை தடையாக அமைவார்களா, அல்லது சொர்க்கத்துக்கு போவதற்கு பாதையாக கதவாக அமைவார்களா? என்னுடைய தாயும் தந்தையும் சரியாக கவனிக்கப்படுகிறார்களா, அல்லது அவர்களுக்கு உரிமைகள் கடமைகள் உதாசீனம் செய்யப்படுகிறதா? கண்ணியமானவர்களே, மிகவும் சிரமமான காலகட்டத்தில் இருக்கிறோம். விலைவாசிகள் அதிகரிக்கிறது, எல்லா பக்கத்திலும் சிரமம் என்று சொல்றோம். குடும்பத்தை பார்க்கிறது சிரமம் என்று சொல்றோம். கண்ணியமானவர்களே, இந்த சிரமத்தை பார்த்து எங்களை உதறி தள்ளி இருந்த அன்னைக்கு நடக்குதா இல்லையா? எத்தனை பிள்ளைகள் பராமரிப்பாளர்கள் தாய் தந்தை தெரியாமல் கண்ணியமானவர்களே அப்படி செய்யலையே, பஞ்சத்தை பார்க்கலையே, தொழிலை பார்க்கலையே, எனக்கு சிரமம் என்று பார்க்கலையே, உயிராக நினைச்சு பாடுபட்டவர்களே. கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் தாயை தந்தை சிந்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு உரிமைகளை, அவர்களுடைய பராமரிப்புகளை எங்களுடைய பொறுப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சந்தர்ப்பத்தில் என்னென்ன விடயங்களை ஞாபகப்படுத்துகிறோமோ இவைகளை வாழ்க்கையில் விளங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. யா ரப்பி ரஹ்மானே, கிருபையோடு இரக்கமுள்ளவனே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், அறிந்து மறியாமல் செய்த சகல பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், பலவீனமான அடியார்களே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், பல தவறுகளை செய்து விட்டோம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், பல இரவுகளுடைய ஞாபகம் இல்லாமல் கழிந்திருக்கிறது, யா அல்லாஹ், யா அல்லாஹ், பல பகல்களுடைய ஞாபகம் இல்லாமல் கழிந்திருக்கிறது, யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை விட்டு தூரமானவர்களாக இருக்கிறோம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுவர்க்கமாக எங்களுக்கு தாயையும் தந்தையும் தந்தாயா அல்லாஹ், அந்த தாயை தந்தையை சீராக பராமரிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ்.
அவர்கள் யார் யாரெல்லாம் கவலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், அவர்களுக்காக கண்ணீர் வலிக்கும் பிள்ளைகளை ஆக்கி வைத்திருக்கியா அல்லாஹ், அவர்களுக்காக தாமதங்கள் செய்யும் பிள்ளைகளை ஆக்கி வைத்திருக்கியா அல்லாஹ், அவர்களுக்காக ஆட்சியும் பிள்ளைகளை ஆக்கி வைத்திருக்கியா அல்லாஹ். யார் யார் உயிரோடு வாழ்ந்தார்களே அல்லாஹ், அவருடைய பெருமதியை விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், உடைய கடமைகளை உரிமைகளை சரியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி வைத்திருக்கியா அல்லாஹ், கடைசி முடிவை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கி வைத்திருக்கியா அல்லாஹ். வாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, தண்ணில சிலது வாழோடும் என்று அல்லாஹ் வச்சிருக்கிறார், தண்ணில நீந்தோடு வச்சிருக்கிறார். அந்த விலங்கு பூமியில உலகத்துல தண்ணியை விட்டு வெளியில வந்து அது வாழ முடியாது. பறவைகள் பறக்கோடும், அதுக்கேற்ற மாதிரி பறவை போன்று சிலது இறக்கையிலும் இருக்குது. அல்லாஹ்வுடைய கட்டளை பறக்க கூடாது, பறக்காம வாழ்ந்து. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் இடத்துல போறாங்க, ஃபிரௌனுக்கு தாவத் கொடுக்கறாங்க, கேக்குறாங்க பவன் ரப்புக்குமா, ஒரு ரெண்டு பேர் ரப்பியா. அந்த ரப்பு தான் இந்த உலகத்தை படைச்சி உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் அல்லாஹ் வழிகாட்டி கொடுத்த ரப்பு அல்லாஹ். அல்லாஹ் பத்தி நாங்க பேசிலும் சிந்திக்கோணும், கதைக்கோணும். அந்த ரப்புடைய முஹப்பத்தை எங்க உள்ளத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் சகோதரர்களே நாங்க சில மாத காலம் இந்த உலகத்துக்கு வாரத்துக்கு முன்னால தாயோட வயிற்றுக்குள்ள கிடைச்சு சில வருட காலம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உம்மத்துடைய காலம் என்றது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. பல வருட வாழ்க்கை, பல வருட வாழ்க்கை. இந்த 500 வருடம் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 500 வருடம், அதுக்கு மேலே எத்தனை பேர் வாழலாம்? அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கை அல்ல. மஹ்ஷருடைய வாழ்க்கை என்பது ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கை அல்ல. மிக்தாரு 50000 சனா. மஹ்ஷருடைய மைதானத்துடைய ஒரு நாளுடைய அளவு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் 50000, 50,000 வருடம் ஒரு நாள். ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு பறவை ஒரு கடுகு மணியை எடுத்து ஒரு எத்தனையோ வருடத்துக்கு முன்னால ஒரு கடுகு மணியை கொண்டு போட்டு அது ஒரு இன்னொரு கடுகு மணியை கொண்டு இன்னொரு இடத்துல போட்டு 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 நிரப்பினாலும் அது நிரம்பி இந்த உலகம் கடிச்சாலும் ஆகிரத்துடைய வாழ்க்கை முடியாது. எவ்வளவு காலம் இருக்காங்க? அந்த வாழ்க்கையுடைய தயாரிப்பு தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. ஆகிரத் பத்தி பேசப்படுகிறது, ஆகிரத்தை பத்தி பேசப்படுகிறது, சொர்க்கம் நரகம் பத்தி பேசப்படுகிறது. இதனுடைய இன்பம் எப்ப வரும்னா அல்லாஹ் ரசூலோட அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் விட கடினமான இரக்கம் பண்ணாங்க சஹாபா. இதனால எல்லாம் விலகிச்சு, சஹாபா எல்லாம் விலகிச்சு. எல்லா நிலைமையிலும் ஆகிரத்துடைய பயம், மௌத்துடைய சிந்தனை, அவருடைய பயம், இதைத்தான் சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு முன்னால வகூதுஹ அன்னாஸ் வல் ஹிஜாரா, வகூதுஹ அன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகம் மூட்டப்படக்கூடிய நாள், அந்த நாளில் மனிதர்களும் கற்களும் தான் எரிபொருளாக பாவிக்கப்படும் என்ற குர்ஆன் வசனம். இது அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வாலிப சஹாபி அந்த இடத்திலே உள்ள வெடிச்சு ஷஹீதானார், உயிர் பிரிந்து. உள்ளத்தில குர்ஆன் வசனத்துடைய பார்த்த சுமந்து ஈமான சுமந்து இருந்தாங்க. இதனால அதனுடைய பாரம் விலகிச்சு. இன்னைக்கு குர்ஆன் மதரசாக்கள்ல 7-8 வருஷம் தஃசீருடைய பாடத்துல
எத்தனையோ தடவை இந்த வசனம் நான் தான் எல்லா இடங்களிலும் கேட்கப்படுது, போதப்படுது, போதுறோம், கேட்கிறோம். எத்தனை பேர் மௌத்தாகினாங்க இந்த குர்ஆன் வசனத்தை கேட்டு கேள்விப்பட்டோம். ஆனா சஹாபாக்களுடைய காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பத்தி பேசுறார். ஒரு கருப்பு வாலிபர் வரார், யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசு, இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய பல கட்டங்களை பேச பேச கேட்டு 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 கொண்டிருந்து அப்படியே அவர் உள்ளம் உடல்ல இருந்து உயிர் பிரிந்து போகும். அதனுடைய அன்பு முஹப்பத் பாரத்த உள்ளத்தில் சுமந்து ஒரு சஹாபி போறாங்க, போற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பின ஒரு வாலிபர் ஒரு பெண்மணி குளிக்கிற நேரம் வேகம் ஒரு பார்வை, திடீரென்று ஒரு காற்று வந்தது, அப்படியே மூடியது, பார்வை திடீரென்று நினைச்சாரு பெரிய ஒரு பாவம் செஞ்சிட்டேன், இந்த வாழ்க்கையில நான் பெரிய ஒரு தவறு செஞ்சிட்டேன். இந்த பெரிய ஒரு தவறை பார்த்த இந்த கண்ணால இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்னால பார்க்க முடியாது. இந்த பெரிய ஒரு பாவத்தால அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிடுவானோன்னு பயந்து இந்த பெரிய ஒரு பாவம் நினைச்சு ஒரு மலையில ஏறிக்கொண்டாங்க, தௌபாங்க அழுதிருக்கிறான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை ஆஷா ரலியல்லாஹு நினைக்கிறேன், அது தாலபா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த தாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தேடி அனுப்புறாங்க. தேடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேடி ஒரு பள்ளத்தாக்குக்கு போறாங்க. போற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமர் சொல்றாங்க, நீங்க யாரை தேடுறீங்க? இந்த அடையாளம் உள்ள வாலிபர். இந்த வாலிபர் மலர் மேலில் அழுது கொண்டே இருக்கிறாரு. இவருடைய அழுகையுடைய கவலை தாக்கம் எங்களுடைய ஆடுகள் கூட மேலே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாலிபர் சந்திக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அந்த வாலிபர் கேட்டாரு, அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி இந்த பாவத்தை காட்டி தந்துட்டானா? குர்ஆன் வசனத்தை இறக்கி இந்த பாவத்தை அல்லாஹ் காட்டி தந்துட்டானா? இதுக்கா வந்தீங்க? இல்ல, அப்படி என்ன பாவம் செஞ்சீங்க? நடந்த விஷயத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு போறாங்க. பல நாள் சாப்பிடல, நிமிர்ந்து கூட இருக்கீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபைக்கு போறாங்க. நபி அவங்க மடியில அப்படியே சேர்த்துக் கொள்றாங்க. வாலிபர் நடந்த விஷயத்தை கேட்கிறாங்க. அந்த வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தோஷ செய்தியை கேட்டவங்க அப்படியே அந்த இடத்துல அன்புக்குரியவர்களே, இதே ஈமான் என்ற ஒரு வார்த்தை. இந்த முஹப்பத், இந்த நம்பிக்கை எங்களோட வாழ்க்கையில வரும். இந்த ஈமான் அடையும். இந்த காலத்துல நாங்க செய்யக்கூடிய பெரிய ஈமானுடைய முஜாஹதா பாவத்தை விட்டு தர பாதுகாப்பு, ஹராத்தை விட்டு தர பாதுகாப்பு, ஹராமான பார்வையிலிருந்து எங்களை கண்ண பாதுகாப்பு, ஹராமான சிந்தனைகளை உள்ளத்தை பாதுகாப்பு. இதான் ஆகும் பெரிய முஜாஹதா. எப்ப நாங்க ரப்புடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வுடைய சிந்தனை எங்களோட உள்ளத்துல அப்படியே வந்து கொண்டு இருக்குமோ, பாவத்துடைய சிந்தனைகள் அல்லாஹ் எங்களை தூரமாட்டான். எங்களோட வாழ்க்கையில தவறுகள் நடக்குது, பாவங்கள் நடக்குதுன்னா பாவத்துல ஆசை, நன்மையில வெறுப்பை மனிதன் வாழ்க்கையில தஹஜ்ஜத் நசீப் இல்லாம ஆகுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்றதுதான். ஏதோ ஒரு வாழ்க்கையில 5 நேர தொழுகை இல்லாம ஆகுதுன்னா, வரலாறு தொழுகை மிஸ் ஆகுதுன்னா, அந்த
முஸ்லிம்களான சகோதரர்களே, ஏதோ ஒரு வாழ்க்கையில் தவறு நடக்கிறது. உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ் சோதிக்கிறது, நல்லவன் இல்லாம உலகத்தில் வாழ வைக்கிறது. இதுதான் ஆபத்து. இதே விடயத்துதான் ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்திற்கு நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்து ஒவ்வொரு மனிதர்கள் வீடு வீடாக தெரு தெருக்களாக போய் ஒவ்வொருத்தருடைய காதலை பெற்றிருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த முஹப்பத் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை உண்டாக்கும். இதே தோரணையில வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அல்லாஹ் தாயிர வயிற்றில பிறக்கிறதுக்கு முதலிருந்து இந்த உம்மத்துக்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தேர்ந்தெடுத்தார். எப்ப தீன சுமந்து கொள்றாங்களோ, எப்ப இந்த நுபுவத்தை சுமந்து கொள்றாங்களோ, எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுடைய சோதனைகள் தியாகங்கள் பட்டு பட்டு ஈமான அடைஞ்சி இந்த சஹாபாக்கள் பாதுகாத்து செல்லலாம். அன்புக்குரியவர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய ஒரு கவலையான ஒரு நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இடத்துல யாபகப்பட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால் உஹதுடைய யுத்தத்தில யுத்தம் நடந்தா ஒரு மனிதன் கொல்லப்பட்டு உயிர் பிரிந்தா அந்த ஜனாசாவை அப்படியே விட்டுடுவாங்க, அந்த ஷஹீதுடைய உடம்பை அப்படியே விட்டுடுவாங்க. அதுக்கு பின்னால அதை வெற்றது உண்டாக்குற அப்படி ஒரு முறை அல்ல. ஆனால் அந்த உஹதுடைய யுத்தத்தில ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இதே போல நிறைய சஹாபாக்களுடைய காது வெட்டப்பட்டு, மூக்கு வெட்டப்பட்டு, உடம்பு துண்டாக்கப்பட்டு, நபியுடைய சாட்சா ஹம்ஸா ரலியல்லாஹு நபிக்கு இரக்கமானவர், அன்பானவர், எல்லா வகையில நபியோட உதவியாக இருந்தார். நபியுடைய கண்ணுக்கு முன்னாலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய இதயத்தை ஈரலை அப்படி ரெண்டாக கிழிச்சி துண்டாக எடுத்து சப்பி துப்பினார். எவ்வளவு பெரிய கவலை! எப்படி ஒரு சோதனையான நேரம்! நபியுடைய இரண்டு பல்லு ஷஹீதார், தலையில காயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த உஹதுடைய நாளை விட ஒரு கவலையான ஒரு நாள் இருக்கிறது வாழ்க்கையில். உஹதுடைய நாளை விட கவலையான நாள் சொன்னாங்க, எனக்கு உஹதுடைய நாளை விட கவலையான ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாள் தான் தாயிஃப்ல மக்கள் எனக்கு அடிச்சு விரட்டினர். அந்த மக்களால் சிறுவர்களால் கல்லடிப்பட்டது. அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு கேட்டா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஓடி வந்து எந்த எதிரிலிருந்து பாதுகாப்பு தேடுவோ அந்த எதிரிட தோட்டத்துக்குள்ள வந்து அவங்க காரணம் யாருக்கு ஓடி வந்தாமல் அவனுக்கு அந்த எதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவனுடைய உள்ளத்திலே கவலை வந்துச்சு. அவனுடைய உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கம் வந்துச்சு. உடனே ஒரு பேரித்த குலைய, அதாவது திராட்சைப்பழ குலையை எடுத்து அவனுடைய அடிமையோட கையில கொடுத்து அனுப்பினான். அந்த மனிதனிடத்துல கொண்டு போய் குடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க இந்த நேரம் தான் இந்த வாழ்க்கையில நடந்த கவலையான இந்த நேரத்துல கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாராக மேலோடு மேலால பார்க்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், ஒரு கட்டளை, ஒரு வார்த்தை சொல்லுங்க. வஅல்கத் அலைஹிம் அக்ஷபை, இதோ மலைகளுக்கு பொறுப்பான மலக்குகளோட வந்திருக்கிறேன். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த அக்ஷபை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு மலைகளை அப்படி நசித்து ரொம்ப தலித்து ஸல்லல்லாஹு அன்பு கொண்டாங்க. நாங்க அந்த மக்களை நீங்க யாரும் அழிச்சிட்டது, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுக்கு பின்னால் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. சகோதரர்களே,
இந்த தீன், இந்த ஈமான் சும்மா என் வாழ்க்கையில நிறைய கிடைச்சு. இதனால எனக்கு இந்த பொறுமதி விளங்குது. இந்த நேர காலம் எனக்கு விளங்குதில்லை. இந்த இஸ்லாமுடைய கண்ணியம் உள்ளத்துல வருவதில்லை. முதல்களே பல தியாகம் பின்னால்தான் இந்த குர்ஆன் ஹதீஸ் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு நாங்க எங்கேயோ மக்கா மதீனா சஹாபாக்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு எவ்வளவு தூரம் ஒரு ஆசிமா ஒரு இடத்து, அதாவது ஒரு என்ன ஒரு தள்ளப்பட்ட ஒரு நாட்டுல பௌத்தர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நாங்க முஸ்லிம்களா பெரிய ஒரு தியாகம், பெரிய பல வகையில தியாகம் செஞ்சு பாடுபட்டு பல தியாகத்தோட இந்த தீனை பாதுகாத்து இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தீனுக்கு நாங்க தீனுடைய பாதுகாப்புக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய கால நேரங்கள் ஒவ்வொன்றும் பொறுமை வீணா, எதுவும் வீணா. இது ரப்புடைய வேலை, இது ரப்புடைய தீன், இது அல்லாஹ்வுடைய தீன். எப்ப நாங்க இந்த தீனுக்கு உதவி செய்வோமோ நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் சொல்றார். எங்கட எல்லா ஏற்பாடு பாடுவதற்கு அது எழுதப்பட்டது. நான் தாய் வயிற்றுக்குள்ள 4 மாச கருவால கொண்டு சேர்கிற நேரம் 4 மாசத்துல வச்சு எங்கட உலக வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லா எழுதுனதான் நடக்குது, எழுதுனதான் நடக்குது. மனிதன் மாறி மாறி என்ற சொத்து செல்வம் எவ்வளவு பாடுபடுவாங்க, முயற்சி செய்வாங்க. ஆனா அவனுக்கு எழுதுற மட்டும்தான் எதையும் அனுபவிக்கும். நிறைய பேர் வாங்கின வாகனத்துக்கு கூட ஓட கிடைக்காம உயிரிழந்திருக்கிறார். கட்டின வீட்டுல கூட ஒரு ஒரு அவர் கூட தூங்கக்கூடியது ஒரு பாக்கியம் இல்லாம உலகத்துக்கு தெரியுது. லக்ஸரி வாகனம், லக்ஸரி பெட்டுகள், பாத்ரூம், டாய்லெட் கட்டி ஏசி போட்டு எவ்வளோ கற்பனையோட கட்டப்பட்ட வீடுகள் ஒரு அவர் கூட தூங்குவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன் அவருக்கு அது நாடகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைஸ் புத்திசாலியாக தெரியுமா வாங்கிலிமா பாடு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி பாடுபடுங்க. மௌத்துக்கு பின்னால் இதுதான் அதான் ஒரு அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை. அதுக்கு நாம பாடுபடுவோம். பாடுபட்டார் இதை விளங்கினார். எல்லாம் நேரம் சக்கராத்துடைய நேரம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வாராக தக்பீர் கட்டப்பட்ட நேரத்துல தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கப்பால குத்தப்பட்டார். 9 காயம் அல்லது 11 காயம் மயக்கத்தில் இருக்கிறார். சஹாபாக்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தட்டி தட்டி எழுப்புறாங்க ஆள் எழுப்புறார். ஒரு தோழர் சொல்லுகிறார், அமீருல் முஃமினீன் அவர்களுக்கு தொழுகை என்றால் மிச்ச விருப்பம். அந்த தொழுகையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போமே. சஹாபாக்கள் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அஸ்ஸலா, தொழுக உடனே எழுப்பினார். உடனே எழுப்பி உட்கார்ந்தாங்க. எழுப்பின உடனே என்ன குத்தினவன் எங்க, என்னையா குத்தினது? இந்த வார்த்தைகள் அஃபல்லன்னா மனிதர்கள் சொல்லிட்டாங்களா? அமீருல் முஃமினீன் எல்லாரும் குத்திட்டாங்க. நான் சொல்லலே தண்ணி எந்த நிலைமை என்றா உடல் வெளியில வந்து குடிக்கிற பால் எல்லாம் உடலால வெளியில இன்னொரு தலைவலி அல்ல, இன்னொரு பல்லு வலி அல்ல, இன்னொரு காயம் அல்ல, உடல் வெளியில. நாங்க அந்த பாலை முடிச்சு பார நேரத்துல கூட உது செய்து கொண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார வாழ்க்கையில தொழுகை இல்லையோ இஸ்லாத்துல அவருக்கு எந்த பங்கும் இல்லை.
எந்த பங்கும் இல்லை. ஏன் இப்படி வருவார்? ஏன் இப்படி வருவார்? சோதரர்களே, சுபம் தொழுதாக அதேர்கள், அது உட்கார்ந்து தொழல், புட்டோத்தில் உட்கார்ந்து தொழல், சாஞ்சி கொண்டு தொழல், சுஜூதுல நெத்திய வச்சா. சுபம் தொழுது முடிச்சதுக்கு பின்னாலதான் டாக்டரோட கூட்டிட்டு வராங்க, செக் பண்ணி பார்க்கிறாங்க. சொன்னாங்க அமீருல் மீன் அவர்கள் இதுக்கு பின்னால உயிர் வாழ்றது சந்தேகம். உடைக்க இல்லாத நிலைமை, எப்படி ஒரு நிலைமையில இருக்கு சொல்லிருப்பாங்க. அப்துல்லா இப்னு ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய பாதையில போய் ரோமர்களால பிடிபட்டார். அந்த கிறிஸ்தவர்கள் குடிச்சி சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க என்று அவரை மதம் பார்த்து பல வகையில் சின்ன சின்ன விஷயத்தை தாடியெல்லாம் பறக்க, சின்ன சின்ன விஷயத்தை தலையில் உள்ள இஸ்லாத்துடைய அடையாளம் சுன்னத்தான உறுப்புகள் போகும். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு இந்த ஆட்சியை தார, இந்த ஆட்சி இஸ்லாம் எப்படி சொன்னாங்கடா, கண் இம சிமிட்ற அளவுக்கு கூட நான் இஸ்லாம் சொல்றேன். அவர் சொன்னார் கேட்டா, இந்த ஆட்சியை தந்து இந்த உலகத்தை அவனுக்கு சொந்தமாகிட்டார். ஒரு நொடி பொழுது கூட நான் இஸ்லாம் ஈமான் வாமரபி ருமான் அம்பேயத்துல மிச்சம் தேர்ச்சி பெற்றவர்களை கூப்பிட்டு சொன்னார், இவரை சிலுவையில கட்டி அம்புகளை ஏறணும், இவர்ல பல படக்கூடாது, கம்பட்டு வழியால காலால கழுத்தால இப்படி போகணும். இப்ப இவருடைய ஈமான்ல தாக்கம் உண்டாகுதா? நடக்குது, எரியப்படுகிறது. பல முயற்சிக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார். அப்படியே வைக்கப்படுகிறது, எண்ணெய் ஊற்றப்படுகிறது, கொதிக்கப்படுகிறது. சஹாபாக்கள் ஒருத்தர் குடிச்சு அந்த எண்ணெய்க்குள்ள போடுறார். அப்படியே கொதிச்சு பொரிஞ்சு அந்த இடத்துல உயிர் போகுது. இந்த நேரத்துல அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார். இப்ப அரசனுக்கு சிரிப்பு, இதற்காக செல்ல நேரத்தோட நீ சொல்லி நேரத்தோட விட்டிருந்தா இப்ப நடந்திருக்காது. இப்பே அழுதவர் அப்படியே பாட்டிட்டு சிரித்து கொண்டு சொல்றார், இந்த உயிருக்கு பயந்தினால் அல்ல, இந்த உயிருக்கு பயந்தினால் அல்ல, இந்த நான் அழுவது எதற்காக வேண்டியன்னா, இந்த உடல்ல ஒரே ஒரு உயிர் தான் இருக்குது. இந்த தீனுக்காக வேண்டி, இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த ஒரு உயிரைத்தான் கொடுக்க போறேன். இந்த உடம்புல எத்தனை ரோமங்கள், எத்துணை முடிகள் இருக்குதோ அத்துணை ரோமங்கள் அளவுக்கும் இந்த உடல்ல உயிர் இருந்து அந்த ஒவ்வொரு உயிராக இந்த சக்திக்குள் பிரிஞ்சு போறதை நினைச்சாரு. ஏன் சொல்றதுகளே, அந்த சிறிய வாழ்க்கை ஆதரவுடைய நம்பிக்கை இஸ்லாத்துடைய கண்ணியத்தை நாங்கள் இத மாதிரி எங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன சட்டில போடப்படமா உயிரை கொடுக்கிறது அது எல்லாமே இன்னைக்கு எங்க வாழ்க்கையில கால நேரங்கள் எல்லாரும் பாதையில் தெரியாது, தீனுக்காக பாடுபட்டு அலைஞ்சு தெரியுது. புத்திய போட்டு யோசிக்க படாது. ஒரு விடயத்தையும் அல்லாஹ் அழகான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பின்னால ஒரு பிள்ளையோட பெற்றெடுக்கும் வயசு முதிர்ந்த நிலைமை, மகன் பிறந்துட்டாரு, மகனோட விளையாடுறாரு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை, உன மகனை எடுத்துக்கொண்டு உன மனைவி எடுத்துக்கொண்டு ஒரு பள்ளத்தான் கொண்டு, இப்போதைக்கு மக்கால பேரு கூட விவாதங்கள்
பள்ளத்தாக்கு எந்த விளைச்சலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்று போய் போடுற விட்டுட்டு வா. பொம்பளை சொல்லல மனைவிட்ட, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், இந்த இடத்துல அல்லாஹ் கொண்டு போய் சொல்லி இருக்கிறார், நீங்க பொறுமையாக இருந்தா தத்த தனி வெளியாகும். அல்லாஹ் பைத்துல்லாஹ் கட்டத்துக்கு புனர் நிர்மாணம் செய்யறதுக்கு எங்களை தான் நல்லா பாவிப்பான். இப்படி எல்லாம் நன்மை இருக்குது. இதுக்கு பின்னால் உள்ளவர்கள் எல்லாம் யாரெல்லாம் மக்களுக்கு ஹஜ்ஜை பத்தி சொல்லுங்க, அறிவிப்பு செய்ய, ஏலான் செய்ய, தூக்க வரக்கூடிய நன்மை எல்லாம் எழுதித்தான் வரும் என்று ஒரு வார்த்தை நினைத்து வார்த்தை பின்னால மனைவி நடத்துவாரா, முன்னுக்கால கணவன் நடந்து போறாங்க, அப்படியே நடந்துவாங்க. பலஸ்தீனுக்கு முகத்துள்ள நாடு ஜோர்டான்ல கொஞ்ச காலத்துக்கு ஜமாத் வேலை எல்லாம் பாகிஸ்தான் தான். அதுல இருந்து நாங்க மதீனாவுக்கு போறதுக்கு 2 நாள் வேலையில போய் மதீனாவுக்கு வாகனத்துல 1300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. வாகனத்துல போறதுக்கு இப்ப உள்ள ஹைவே ரோட், காப்பாற்று ரோட் அப்ப எப்படி இருக்கு, நடந்துதான் போயிருக்கோம். எத்தனை நாள் நடந்து கொண்டு போய் விட்டு வந்திருக்கோம். வார வழியில வார்த்தை மனைவிட்டு பேசு. இந்த விடயத்தை பத்தி கொண்டுமே சொல்லல. மனைவியை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு உடனே திரும்புறாரு கணவன். அதுக்கு பின்னால்தான் மனைவி கேட்டா, யா நபி எல்லாம் அல்லாஹ் நபியே, எங்கப்பா போறீங்க, எங்க போறீங்க, எங்களை விட்டுட்டு. இப்பதான் ஒன்று சொல்லிக் கொள்ள தாங்கல மனது உள்ள வெடிக்கிற மாதிரி ஒரு கோபம். நல்லாத கட்டளை முன்னுக்காரு. அப்படியே பார்வையை சாதி முகத்தை திருப்பி கொள்றான். இப்ப மனைவியில உள்ளத்துக்கு அல்லாஹ் நம்பி முஹம்மத் ஹஸ்பி அல்லாஹ் ஏகரப்பு கேட்டாங்க. கரவப்பா அல்லாஹ் கட்டளை தலையடித்தார். மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து வார்த்தை சொல்லல, உடனே சொன்னாங்க, இத அப்படி என்றா எங்க நல்லா சொன்னாங்க. இப்ப கணவன் வந்துட்டாரு. இப்ப பிள்ளைய வச்சுக்கொண்டு அந்த பாலைவனத்துல யாரும் இல்லை, தடமாட்டது தண்ணி இல்லை. பிள்ளை தண்ணியில தடமாறு தண்ணி தான் ஓடுறா, ஓடி திரியிறாங்க. சபா மருவா அந்த மலைக்கு இடையில அவங்களோட தொங்கோட்டு ஓட்ட இன்றைக்கு கபூலியல் எல்லாரும் ஓடும். போறவங்கள உம்ராக்கு போற எனக்கு கூட இல்லாம உம்ரா அச்சிக்கு போறாங்க, எனக்கு இதை செய்யல, அவனுக்கு அவனோட தியாகம். சந்தம் தண்ணி பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய புத்திய போடல். சோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியானவர் ஃபிரௌன் புத்திய போடுறார். சஹாபா வந்து சூனியக்காரர்கள் வந்து சொல்றாங்க, இப்படி நபி பிள்ளைகள் வரும்போது புத்திய போடும். இந்த இரவுல தான் அந்த பிள்ளை தாயுடைய கருவுல பிள்ளையாக என்ன செய்யப்படுது, அது என்ன உருவாகும். இப்ப ஃபிரௌன் புத்திய போடுறார். பெண்கள் எல்லாம் ஒரு சைட், ஆண்கள் எல்லாம் பிரிச்சு வைக்கிறார். அந்த ஆண்களை பெண்களை பிரிச்சு வச்சு ஆண்களுக்கு பாதுகாப்பு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா, பெண்களுக்கு பாதுகாப்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் புத்திய போட்டார். அல்லாஹ் அவன் அறிவை போட்டார். உள்ள உருவார் 2 மணி நாளைக்கு திரும்ப ஓடிவார். உள்ள உருவார். இப்படி உள்ள உருவார். யோசிக்கக்கூடிய புத்தி இல்ல. கொஞ்ச காலத்துக்கு பின்னால சூரியக்காரன் புள்ள கிடைச்சிட்டு இப்ப புத்திய போடும். எல்லா புள்ளையும் வெட்டினா போதும், எல்லா புள்ளையும் அழிச்சா புள்ளகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். புத்திய போடும். வெட்டி வார நேரம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மாட கையில இப்ப புள்ள, உம்மாட கையில புள்ள. அல்லாஹ் கையில எடுத்துங்க, பாதுகாப்பு. அல்லது ஒரு மூலையிலையும் ஒரு இடத்திலே சரி வச்சு சோதர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா கல்லால் ஒரு பொட்டி ஒன்று அடிச்சு அந்த பொட்டிக்குள்ள பிள்ளையை வச்சு நல்லா மூடி பருத்தி தண்ணிக்குள்ள தூக்கி போடும். இது பாதுகாக்கக்கூடிய பிள்ளையே நான் நினைக்கிறேன் புத்திய
ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், ஏக ரப்பு எனக்கு போதும், ஏக ரப்பு எனக்கு போதும். இதே நம்பிக்கை, இதே வார்த்தை அல்லாஹ்வோட தொடர்பு. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா இது அல்லாஹ்வோட கட்டளை. பொட்டிக்குள்ள வச்சாங்க, அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாங்க. தண்ணி நதி அப்படியே ஓடி போய் ஃபிரௌனோட வீட்டுக்கு முன்னால தான் பொட்டிக்கு யார வெட்டுறதுக்கு பிடிக்காம அவர்களுக்கு சகோதரர்களே, ஃபிரௌனுடைய மனைவி பொட்டி எடுக்கிறாங்க, புறந்து பார்க்கறாங்க, புல்லு. உடனே அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியுடைய உள்ளத்திலேயும் அந்த புள்ளையை பற்றிய நம்பிக்கை இரக்கத்தை சொன்னாங்க. குர்ரத்தல்லி வலக், எனக்கு ஒரு கண்குளிர்ச்சியான நாங்க எடுத்து வளர்ப்போம். அந்த மாநிலத்தில் நிம்மதி ஆவார். பல தியாகத்துக்கு பின்னால் உலகத்துல யாருக்கும் கொடுக்காத பாக்கியம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்சிச்சு. கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோட பேசக்கூடிய பல தியாகம். எனவே இறக்கக்கூடியவர்களே, நாங்கள் இந்த தீனில் புத்திய போடாம நான் நீங்கள் பாடுபட்டு அல்லது தெரிவு கொண்டா அல்லாஹ் பல வகையில உதவி செய்தார், பல நலவுகளை உண்டாக்கி. وفتحنا عليهم بركات من السماء والارض, வானம் பூமியுடைய பல நிலைமைகள். والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا, பல பாதைகள் நாங்கள் வரைகிறோம், பல நிலைமைகள். எனவே அன்பான சகோதரர்களே, இன்றைய காலம் என்பது ஒரு பரதேசியாகத்தான் இந்த தீன் ஆரம்பிக்கப்பட்டது. அடிமைகள் சில சஹாபாக்கள் தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பம். ஒளிச்சுதான் உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாத்தை ஆரம்பிச்சாங்க. وَسَيَعُودُ كَمَا بَدَأَتْ, பரதேசியா யாரும் இந்த தீன் எடுத்துக்கொள்றதுக்கு யாரும் தான், நீங்கள் தான் சகோதரர்களே. தீன் என்பது எங்களுக்கு ஏதோ ஒன்று மாதிரி அது அந்த இடையம் போய்கொண்டு, ஆனால் அந்த தீனை நாங்கள் எடுத்துக்கொண்டா அந்த தீனுக்கு ஒரு கலிமத்து சாதியா விருப்பம் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். விருப்பம் வந்துச்சோம், அனாத புள்ளை, இந்த வாழ்க்கையிலே சரியான கஷ்டம். புள்ளையோட வளர்த்த எனக்கு கூலி தருவாங்க என்று நினைச்சுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது. வந்து பார்த்தா ஒரு அனாத புள்ளை, அம்மாவும் இல்ல வாப்பாவும், அம்மா இருக்கிற வாப்பா இல்லாத. சரி, பெருந்தையோட போறதை விட எடுத்துட்டு போவோம் பெருமூச்சோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்து எப்ப தன்னை நெஞ்சோட அணைச்சு கொள்றாங்களோ அவங்க அறியாமலே எல்லா நிலைமைகளும் செய்யறாங்க. 2 வருஷம் முடிஞ்சு பிள்ளைய கொடுக்கணும், ஏண்டா எடுத்த பிள்ளைய கொடுக்குற நேரம் வந்து கேட்டாங்க, இன்னும் கொஞ்ச காலம் இந்த பிள்ளைகளோட, இன்னும் கொஞ்ச காலம் விட்டுருவீங்க, நான் வளர்க்கிறேன். எப்ப இந்த தீன புத்திய போடாம தன் வாழ்க்கை எடுத்து எங்களுக்கு கேட்ட உலமாக்கள் வருஷம் 4 மாசம் 40 நாள் 6 மாதம் உலமாக்கள் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுங்க. மாசம் 3 நாள் 2.5 மணி தியானம் அல்லது 10 நாள் குடிக்கிறவர்களுக்கு மஸ்ஜிதுகள்ல ஹயாத் ஆக்குங்க, மஹல்லாவில ஜுமேராத்திரி, இப்படி என்று பல வகையான தர்தீபுகள் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. சகோதரர்களே, எப்ப நான் இந்த நேரத்தில் பாடுபட்டு முயற்சி செய்வோம் அல்லாஹ் எங்களுக்கு வழிபடுறார். அல்லாஹ்வுடைய பாதையில உலமாக்கள் வெளியாகிறார். அல்லாஹ்வுடைய பாதை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் 1 வருஷம், கல்யாணம் முடிச்சு 4 பிள்ளைகளோட கணவன் மனைவியாக பிரித்து அல்லாஹ்வுடைய பாதையில 1 வருஷம் பல நாடுகளுக்கு போறார். பல நாடுகள் ஒரு அதற்கு சந்திச்சேன். அல்லாஹ்வுடைய பாதையில 1 வருஷம் போயிட்டு வந்தாரு. அதுல ஒரு 3 மாசம் விசா பட்டுச்சு. ஜப்பானுக்கு போயிட்டு வந்தார்.
ஜப்பானுக்கு போய் வாரத்துக்கு எவ்வளவு அது செலவு கேட்டு 16. நாங்க போறத எப்படி 25 லட்சத்துக்கு மேல பேலன்ஸ் எல்லாம் காட்டி எவ்வளவு கஷ்டப்படும். அவர் என்ன தொழில் என்றா நாங்க மர்க்கஸுக்கு போனாலும் பார்க்கிறோம், ரஹ்மானிய பள்ளிக்கு போனாலும் கட்டி இருக்கிற வேலை பிள்ளைகளோட 5 பிள்ளையோட வா புத்தியை போட்டா அது படாது. ஆனா அல்லாஹ் நடத்தி வைப்பார். அல்லாஹ் சுன்னத், அல்லாஹ் இடத்தை எதிர்பார்க்கிறது எங்கட தியாகம், எங்கட அழுக, எங்கட கவலை. இன்னைக்கு தஅவத் தப்லீகுடைய வரலாறு படிச்சு பாருங்க. தப்லீக் என்ற இந்த ஜமாஅத் இது உருவாகிறது ஒரு மனிதர் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் தில்லியில உருவாகிச்சு. மேவாத்திகள் இன்றைக்கு கூட மேவாத்தி மக்களை பார்த்தா விலக போனாங்க. படிக்க தெரியாத, எழுத தெரியாத, எண்ணிக்க தெரியாதவன் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்தான். பல வருஷம் முயற்சியால். ஆனா உள்ளத்துல கவலை, உம்மத்துடைய கவலை, உம்மத்துல கவலை இருந்துச்சு. மக்களை பாதுகாப்போடும் இஸ்லாத்தை பரப்போடுமே இன்றைக்கு முழு நாள் முழு உலகத்திலே தப்லீக் என்ற பேர் ஒரு உலகத்தில் பாருங்க. கசகிஸ்தான் நாட்டில் வந்து அவரை சந்திச்சு பேசுற நேரம் அவரோட முதாக்கரத்திற்கு அவர் நாடு ஜமாத்துல இருக்கலாம். எல்லா நாடுகளிலும் ஊர் பேர் தெரியாத இடங்கள்ல கூட இன்னைக்கு இந்த தீன் ஒரு உலகத்துக்கும் பரவுவதா ஒத்தருடைய தியாகம். அன்பான சகோதரர்களே, வெறுமனே நாங்க கேட்கிறவங்கள போல இல்லாம அல்லது வாய்ப்புல தண்ணி எடுத்து கொப்பளிக்கிறவன் அப்படியே எல்லாத்தையும் கேட்டு மர்க்கஸ் விட்டு போட்டு எல்லாம் மறந்து அப்படியே இல்லாம முஸ்லிம்கள் மட்டும் இல்லாம லவ் குன்னா நாங்க சமிஅனா வ அதஅனா நாங்கள் கொஞ்சம் பின்பற்றி இருந்தா இதாத் செஞ்சிருந்தா வெளியாக இருந்தா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நிலைமை கஷ்டமில்லை, கை செய்யவில்லை. எனவே சகோதரர்களே, நாங்களும் காலம் நேரங்கள் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில கொஞ்சம் தியாகம், எங்களால் எவ்வளவு கேளுமோ அவ்வளவு தியாகம். எங்களுக்கு ஒரு 4 மாசம் கேளுமா, 4 மாசம் கொடுங்க, 40 நாள் எடுத்து கொடுக்கலுமா, 40 நாள் அல்லது என் வாழ்க்கையில ஒரு 3 நாள் தான் கொடுக்கலுமா, அது சரி கொடுங்க. அல்லது எனக்கு மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில தான் டைம் கொடுக்கலுமா, அதை கொடுங்க. அது பெரிய ஒரு பாக்கியமாக என்னால இல்ல. இந்த தீனுக்கு நாங்கள் காலம் நேரங்களுக்கும் பாடுபடும் அல்லது திரியோடும் அல்லாஹ்வுடைய வஅதா இருக்குது, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது. நிச்சயம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எங்களை வாங்கி கொடுக்கும். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன், சில முஃமின்களை அல்லாஹ் வாங்கி எடுத்திருக்கிறார். அம்பாலஹும் அன்ஃபுஸஹும், அவர்களையும் அவர்களுடைய சொத்துக்களை. எங்கட பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் நல்ல விடயத்துல பாவிக்கப்படுதுல ஒரு அல்லாஹ் என்ன விரும்புகிறான் அடையாளம். கேட்கணுமா, நான் தான் போகணுமா எல்லாத்தையும்? அல்லாஹ் என்ன பாவிக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஒரு தஃசீர்ல அதுக்கு கீழால ஒரு வரலாறு எழுதினார். சப்புஸ் தபாசீர் என்ற கிதாப் தஃசீர் இருக்கிறேன். அன்புக்குரிய இலானவர்களே, அதுல அபூ குதாமா அர்-ரூமி சேர்ந்த அபூ குதாமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியாருடைய வரலாறு. அந்த மனிதன் அதிகமாக ஜிஹாதிகள் அல்லாஹ் யுத்தத்துல கலந்து கொண்டு ஒரு மனிதர். இவர் ஒரு நாள் காபத்துல்லாஹ் இடத்துல, காபா அந்த கதவு அந்த இடத்துல அந்த கட்டில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. தோழர்கள் வந்து சொல்றாங்க, உங்களோட வாழ்க்கையில பல யுத்தத்துல கலந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத லைஃப்ல மறக்க முடியாத சம்பவங்கள் சரி இருந்தா எனக்கு சொல்லுங்க. அவர் சொன்னாரு, பல சம்பவம் நடந்திருக்கிறால் ஒரு தாய் ஒரு வாலிபனுடைய சம்பவம், 2 பேருடைய. ஒரு நாள் யுத்தத்துக்காக வேண்டி தயாரிக்கும் நேரம்
சாமானங்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிற நேரம், இருட்டான நேரம், மலர் இடியோட நிலைமையில நான் அவசரமாக எல்லாத்தையும் தயாரித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். கதவு தட்டுற ஒரு சத்தம் வருகிறது. திறந்து பார்க்கிறேன். தன்னை முழுமையாக மறைச்சு கொண்டு ஒரு பெண்மணி இருக்கிறார். ஒரு பொதியோட கையில தந்தாங்க. கணக்கு இல்லாம வாங்கி சரி சரி அடுத்து வாங்கி வச்சுட்டு அவ அனுப்பி அப்படியே காலையில யுத்தம் நடக்க பார்க்குது. வெளியாக போற நேரம் அந்த பெண்மணி தந்த அந்த புதிய எடுத்து பார்ப்போம் என்று தொடர்ந்து பார்த்தா அந்த கூந்தலை வெட்டி அப்படியே குதிரைக்கு கட்டுற மாதிரி அதை பின்னி கடிதம் மட்டும் எழுதி வச்சு இந்த குதிரைக்கு நீங்க கடிவாளம் என்ற நேரம் இந்த கூந்தலை நீங்க பாவிச்சுக்கோங்க. பார்த்தோட பின்னோட அழகான நடந்திருக்கிறது. நான் ஒரு மாறிய நடந்து கொண்டேன் என்று ஒரு உள்ளத்துல கவலை. இந்த கவலையோட அவனோட ஜமாத் அப்படியே வெளியாகி போற நேரம் தூரத்துல இருந்து ஒரு மனிதர் கையை காட்டி ஒரு குதிரையில வேகமாக அந்த யுத்த படையை நோக்கி வந்து கொண்டிருக்கிற நேரம் அப்படியே நெருங்கி மாறாரு. ஒரு மனிதர் தந்த முகத்தை அப்படியே மூடி இருக்கிறாரு. சொன்னாரு, நானும் உங்களோட வரும். நீங்க யார்? முகத்தை காட்டுங்கண்டா. முகத்தை தொடர்கிறாரு. ஒரு 16 அல்லது 17 வயசுள்ள ஒரு அழகான ஒரு மனிதன். முகத்தை பார்த்தாலே இவர் யோசிச்சாரு, இப்படி ஒரு பிள்ளைய யுத்தத்துக்கு கூட்டிட்டு போய் அவரை ஷஹீதாக்கிறதை விட உலகத்துல வாழ்ந்த நல்லவே ஒரு கூட்டிட்டு போக முடியாது. இதுக்கு முன்னால நடந்த யுத்தங்கள்ல என் வாப்பாட வாப்பா எல்லாரும் இப்படித்தான் ஷஹீதாக இருக்கிறாங்க. நானும் இந்த பாக்கிய தடையோடும் இதுக்காக மிகுந்ததை ரொம்ப என வளர்த்தது. சரி, அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இந்த முப்பதாம் அடிக்கடி இந்த வாலிபரையே பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு பின்னாலே போறாரு. ஒரு இடம் வருகிறது. சாப்பிடுற நேரம், சமைக்கிற நேரம், கொஞ்ச நேரம் அந்த தோழர்கள் ஓய்வெடுக்கிறாங்க. அப்படியே தூங்குறாங்க. இந்த வாலிபர் தூங்குறாரு. தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் இந்த வாலிபர் சிரிக்கிறார். இப்ப அந்த முப்பதாமா தூங்கி எழுகிறதுக்கு பின்னால அந்த வாலிபர் கிட்ட போய் சொன்னாரு, நீங்க தூங்குற நேரம் இப்படி ஒரு காட்சியை கண்டனே. அவர் சொன்னாரு, இது எனக்கும் என்ற ரப்புக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க குறுக்கிட நீங்க விடையிற்கு சொல்லாட்டி யுத்தத்தை இருந்து வைக்கிறோம். வைத்தது சொன்னாரு, நான் தூங்குற நேரம் ஒரு காட்டு பகுதியில் அப்படியே போய்கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு அழகான ஒரு காட்சியை கண்டேன். அந்த காட்சி அப்படியே போற நேரம் பல வகையான பெண்கள், அந்த பெண்கள் அப்படியே கூட்டிக் கொண்டு போய் ஒரு இடத்துல போனாங்க. துறக்கப்பட்டுச்சு. அழகான ஒரு இடம். அதுல ஒரு பெண்மணி வந்தா. அந்த பெண்ணை பிடிக்க பார்த்து அந்த பெண் சொன்னா, இப்ப இல்ல, என்னையும் கூட சந்திப்பு நாளைய தினம் சுவருக்கு பின்னால்தான் நடக்கும் என்றாரு. இந்த காட்சியோட கண் குளிப்பு வந்துருச்சு. அதுதான் சகோதரர்களே மர்பியா என்ற சொர்க்க பெண்மணியின் கனவுல அன்புக்குரிய சகோதரர்கள் யுத்தம் நடக்கிற நேரம் அம்பு இந்த வாலிபரோட நெஞ்சம் அப்படியே காட்டுது. குட்டுயிராக இருக்கிறாங்க. அம்பு ஓடி போய் அந்த வாலிப பிள்ளை அப்படியே சுமந்து தன்னோட அடைச்சு கொள்றாங்க. அவர் கடைசியா சொன்னாரு, நான் ஷஹீதான செய்தியை இந்த தாயிடத்துல நீங்க எத்தி வச்சிடுங்க. என் அம்மா என் நம்பாட்டியும் என் ஆடையை கொண்டு போய் காட்டுங்க. அவர் கேட்கிற ஒரு உண்மையா என் உண்மை யாரா அந்த கொண்டைய கூந்தல கிட்டி பணம் தந்தாரு. அவதான் சகோதரர்களே, உயிர் பிரியுது. இந்த செய்தியை கொண்டு தப்பு புதாவா திரும்ப அப்படியே திரும்பி வாராங்க. உம்மாட்ட போய் சொன்ன உடனே அலப்பரிச்சு அலல். அம்மா கேட்ட முதலாவது செய்தி, என் மகன் யுத்தத்தில புறமுது காட்டி ஓடினாரா அல்லது முகபில முன்னேறி போய் காட்டுகளை தாக்கிதான் ஷஹீதானாரா?
சொன்னார், வீரன் அவரு காப்பிர்கள் அவரும் தாக்கினார். தாக்கிற நேரம் தான் வந்து பட்டுச்சு, அப்படியே சகிதானாரு. அல்லாஹ் புகழ்ந்தாங்க. நானா அவுத்தாங்க செய்தியை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த அந்த சின்ன பெண்மணி ஓடி வாராங்க. திடீரென செய்தியை கேட்ட நேரம் அவங்களோட உயிர் என்ன சொல்ல வராங்க, அல்லாஹ் சில மூமின்களை அல்லாஹ் பண்ணிருச்சு. அவருக்கு இறக்கப்பட்டவர் உலகத்து அல்லாஹ் பல வகையான கோடிக்கணக்கான படைப்புகள் எல்லாம் படைக்கிறார். பசுத்தபவான் அல்லாஹ் சொல்றார், என்னுடைய படைப்புகளை, என்னுடைய படைப்பை நீங்க எண்ணி கணக்கிட்டு மத்திடவும் முடியாது. கோடிக்கணக்கான வெளிரங்கமான உள்ரங்கமான படைப்புகள் எல்லாம் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டா அந்த மனிதனுடைய உடம்புல வெளிரங்கமான படைப்புகள், கை, கால், கண், காது, மூக்கு, தலை, இப்படி வெளிரங்கமான ஞாபகம். இந்த மனிதனுடைய உள்ளுக்கும் அந்தரங்கமான பல ஞாபகத்தில் அல்லாஹ் வச்சுக்கிறான். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஒரு மனிதனுடைய கிட்னி அது ஃபெயிலியர் ஆகிட்டான். பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை திரட்டி தான் அதை ஒரு மனிதன் சீர் செய்ய முடியும். அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு எப்படி எங்களோட உடம்புல வச்சு அதை படைச்சு அதனுடைய அந்த ஓட்டம், அதனுடைய அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சோ அதே தரத்துக்கு வர முடியாது. இப்படி சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத் எங்கள் மீது அல்லாஹ் செய்திருக்கிற நிஅமத் இருக்கிறதே, இது கோடிக்கணக்கான உபகாரத்துக்குரியது. நான் சகோதரர்களே பெரியார்களே, இந்த நிஅமத்துகள்ல ஆகும் ஒரு உயர்ந்த கண்ணியமான விலை மதிக்க முடியாத ஒரு நிஅமத்து தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய கலிமாவுடைய நிஅமத். இந்த நிஅமத்துக்கு வாழ்க்கை பூராக நாங்கள் சுஜூதில் இருந்தாலும் அந்த நிஅமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியாது. ஏன்? ஒரு கலிமாவுள்ள மனிதன் ஒரு மனிதனை பார்த்து சிரித்தாலும் அதற்கு நன்மையாக இருக்கும். ஒரு கலிமா சொன்ன மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து புன்முறுவல் பூத்தால் அதுக்கு சதக்காவுடைய நன்மை. இலக்கு சதக்கா. ஒரு கலிமா உள்ள மனிதன் அவனுடைய உடம்பால நடக்கக்கூடிய நலவுகளுக்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், மனிதனுடைய பார்வையில் கணக்கெடுக்கக்கூடியதாக இருக்கலாம், கணக்கெடுக்கப்படாத விடயமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, நலவு என்றால் அல்லாஹ் அதற்கு நன்மை வச்சுக்கிறான். ஒரு மனிதர் ஒரு பாவமான விடயத்தை செய்யணும் என்று நியத்து வைக்கிறாரு, அதை வந்து அவர் அந்த பாவத்தை செய்யாமல் விட்டதனால அல்லாஹ் ஒரு நன்மையை செய்தவராக அந்த நன்மையுடைய கூலியை கொடுக்கிறான். மனிதன் ஒரு பாவத்தை செய்ய போறாரு, இந்த பாவத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அவரை செய்யல, அல்லாஹ் ஒரு நன்மை செய்த ஒரு பூர்த்தியான நன்மையுடைய கூலியை கொடுக்கிறான். பாவம் செய்த நியத்து வைத்த மனிதனுக்கு அந்த பாவத்தை விட்டதனுடைய பிரதி உபகாரமாக அல்லாஹ் ஒரு நன்மையுடைய கூலியை கொடுக்கிறான் என்றால், சகோதரர்களே, இரக்கம் ரொம்ப அல்லாஹ் இந்த கலிமாவை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த கலிமா செல்லம் சென்ற மனிதன் இருக்கிறார், அல்லாஹ்விடத்துல பல நன்மைகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான்.
அதனால சுகல் எப்படியார்களே இந்த கலிமாவுடைய ஹகீகத்தை உள்ளத்துல நாங்க உண்டாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ضرب الله مثلا كلمة كشجرة طيبة أصلها ثابت. இந்த கலிமாவுக்கு அல்லாஹ் ஒரு மரத்தை அல்லாஹ் ஒப்பீடாக உதாரணமாக அல்லாஹ் சொல்றான். கலிமத்தும் தையிபா, அழகான, கஷஜரத்தின் தையிபா, அழகான மரம், துத்தி உப்புடகா குல்லஹி அஸ்லுஹா தாபித், அவருடைய வேறு ஆணி வேறு உறுதியாக இருக்குது. ஒரு மரம் இருக்குது, அதனுடைய அந்த மரத்துடைய வேறு ஆணி வேறு உறுதியாக இருந்தால்தான் அந்த மரத்திலிருந்து பழம், காய், அது பூ ஒவ்வொன்றும் வெளியாகும். பூ வெளியாகும், பின்னால இஞ்சி, காய், பின்னால் அதிலிருந்து பழங்கள் வெளியாகும். இதே மாதிரி தான் ஒரு களிமா செல்ல ஒரு மனிதனுடைய களிமா உண்மையான ஹகீகத்துள்ள யதார்த்தமான களிமாவாக இருந்தால் அவருடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய செயல்கள் எல்லாம் நலவான, ஏனைய மக்கள் விரும்பக்கூடிய, இந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு அசைவுகளும் அவனுக்கும் பிரயோசனம் உள்ளதாக, மற்ற மக்களும் அவனின் மூலமாக நனவுகளை அடையக்கூடியதாக ஆகிவிடும். உதாரணமாக நான் சொல்றேன் எப்படியார்களே, என்னுடைய உங்களுடைய எல்லோருடைய கலிமாவுடைய ஹகீகத் யதார்த்தம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஷவ்வாலுடைய கடைசி ஒரு சில தினத்துக்கு பின்னால் துல்காதா, அதுக்கு பின்னால் துல்ஹிஜ்ஜா. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இப்ப இருந்தே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள், அவர்கள் தீனுக்காக செய்த ஆற்றிய பல வகையான தியாகங்களை நாங்கள் பேசுகிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் ஒரு ஹலீலாக, ஒரு நேசனாக ஆக்கின காரணம், அவங்க எல்லா வகையான அல்லாஹ்வுடைய சோதனையிலும் அவங்க சித்தி அடைஞ்சாங்க. இந்த சோதனையில வெற்றி பெற்றாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெரியும், எங்களுக்கு ஆரம்ப நேரம் அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. பிள்ளைய அல்லாஹ் 70 வயதுல கொடுக்குறான். பின்னால அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த பிள்ளையும் இறக்கத்துக்குரிய அன்பான பாசமான மனைவியையும் விவாதின் கைரி ஸர், எந்த பூண்டுகள் இல்லாத அந்த வெட்டையான அந்த பாலைவனத்தில் விட்டு செல்லும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை. இது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய கட்டளையை உள்ளத்தில் என்ன செய்யறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற அந்த உணர்வோடு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ஏவல், இதை நான் செய்தால் அல்லாஹ்வுடைய உதவி இதில் நிச்சயமாக இருக்கும் என்ற அந்த யகீன் உள்ளத்தில் இருந்துச்சு. அதனால செய்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய அந்த மனைவியை பிள்ளையை விட்டுட்டு அந்த பாலைவனத்தில் சென்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி. அந்த பிள்ளைக்கு நீர் கிடைக்கல, பிள்ளை கத்துது, காலை அடிக்குது. அதன் மூலமாக அல்லாஹ் ஜம்சம் அந்த நீருடைய ஊற்று அல்லாஹ் வழியாடுறான். அந்த நீரை குடிப்பதன் மூலமாக பல வகையான பிரயோசனம் இருக்கு. மக்கள் இந்த ஜம்சம் நீரை, அதனுடைய சிறப்புகளை பற்றிய தனிய கிதாபுகள் இருக்கிறார். ஜம்சம் நீரை குடிப்பதன் மூலமாக அதனுடைய பிரயோசனம் என்ன? சகோதரர்களே, பிரியார்களே, உண்மையான அல்லாஹ்வுடைய யகீன் உள்ளத்துல இருந்துச்சு. அதனால பிள்ளையை மனைவியை விட்டுட்டு போனாங்க. அல்லாஹ் முதலத்தான கைபியத்தான உதவியை உண்டாக்கினார். ஒரு மக்களும் அதன் மூலமாக பிரயோசனம் அடைந்து கொண்டிருக்கிறார். அவங்க ஓடின அந்த ஓட்டம் இன்னைக்கு சாயத்து செல்வாங்க. இன்னைக்கு அஜிக்கு போகக்கூடியவங்க அந்த ஓட்டம் ஓடியாகும். சஃபா மர்வா இந்த மலையை சகோதரி பெரியார்கள் இப்படி அவங்க செய்த எல்லா அசைவுகளையும் அல்லாஹ் இன்றைக்கு இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தில் அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கிறார். ஏன்? அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவர் வேறு யாரும் இல்லை என்ற அந்த உறுதியான அந்த சொல்லுள் மீதுள்ள யகீன் உள்ளத்தில் இருந்துச்சு. அதனால உடம்பால வெளியாக்கினாங்க.
அதை ஏற்று சந்தேகப்படல. என் ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நிலையிலும் எனக்கு உதவி செய்வார் என்ற வெளியரங்கமான அஸ்பாபுகளை அவங்க நம்பல. அல்லாஹ்வின் மீது பூர்த்தியான யகீன் வைத்தாங்க. அதனால அல்லாஹ்வுடைய குதரத்தான கைபியத்தான உதவியை அடைந்தாங்க. இந்த உலகத்தில் அவனுடைய சம்பவத்தை கயாமத் பரியந்தம் வரப்பட்டிலும் அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கிஸ்ஸாக்கள் பேசிக்கொண்டே ஷவுல் எப்படியாக அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை நான் புரிஞ்சிக்கிறோம். இந்த கலிமாவுடைய ஹகீகத்தை உள்ளத்திருந்தார். இந்த கலிமாவின் மூலமாக நான் பெற்றிருக்கிறேன். இந்த கலிமாவில்தான் என் வாழ்க்கையுடைய யதார்த்தம் ஹகீகத். இதன் மூலமாகத்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நடாத்தி கொண்டிருக்கிறான். என்னால ஒன்றும் நடக்கல, ரப்பு அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். அதனால ஷவுல் எப்படியாகலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு காலத்துடைய நிலைமையை கொண்டு மனிதன் காலத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், லா தசுப்பு தஹர், நீங்க காலத்தை ஏச வேண்டாம். அடன் தஹர், நான் தான் காலம். துகல்லிபுல் லைல வன் நஹார், இரவு பகலை நான் திருத்திக் கொண்டிருக்கிறேன். அப்ப எல்லாம் அல்லாஹ் நடாத்தி கொண்டிருக்கிறான். மழை பொழிந்ததே, கடுமையான வெயில், உஷ்ணம், கஷ்டம், மழை தேவைப்பாடு இருக்குது, மழை பொழியல. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மழை தேவைப்பாடு இல்லை, அளவுக்கும் மீறிய மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இப்படி எல்லாம் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஹகீகத்தை உள்ளத்துல கொண்டு வரும். அதே போன்று ஷஹுல் எப்படியார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரி. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில தான் முன்மாதிரி. வேற யாருடைய வாழ்க்கையிலும் இல்லை. உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான மாடல்களுடைய அந்த ஃபேஷன்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது எந்த ஒன்றிலும் முன்மாதிரி இல்லை. இன்னைக்கு உலகத்துல பல வகையான மனிதர்களை இன்னைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமைகள் உலகம் நவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. சகோதரி எப்படியார்களே, இன்னைக்கு வாலிபர்கள் அவங்களுடைய நியூ மாடலாக இன்னைக்கு உலகத்துல யார் ஃபேமஸாக இருக்கிறார்களோ, உலகத்துடைய கவர்ச்சியில யார் ஃபேமஸாக இருக்கிறார்களோ, பிரபலியமாக இருக்கிறார்களோ, அவர்களை மாடலாக எடுத்துக்கொள்ளலாம். சகோதரி எப்படியார்களே, அது ஒரு காப்பிராக இருந்தாலும் சரி, களிமா செல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறாரு, அவர் ஏதாவது ஒரு துறையில் அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு, அவர் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு சினிமாவில், அதை இன்றைய காலத்தில் உள்ள வாலிபர்கள் நியூ மாடலாக இருக்கிறார். சகோதரி எப்படியாமே அவர் எடுத்துக்கொண்டிருக்க ஆரம்பமும் பிழை, அவர் அதை பின்பற்றினார், அதுவும் பிழை. அவருடைய முடிவு கராளத்தில் ஒன்றை விட்டுவிடும். ஏன்னா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல முன்மாதிரியாக மாறினாங்க. எச்சி துப்புறதுலேருந்து ஒரு மனிதனுடைய ஆட்சி கொண்டுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில முன்மாதிரி. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய சுன்னத்தை மூணாக சொல்லுவாங்க. தஅவத்துடைய சுன்னத், ஆதத்துடைய சுன்னத், இபாதத்துடைய சுன்னத். நபியுடைய சுன்னத் ஆதத், நபியுடைய சாப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டீங்கிறான். கிதாபுல இமாம்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலையங்கம் போட்டு அழகாக இருக்கிறாங்க. நபியுடைய எப்படி சாப்பிடக்குள்ள ஓதக்கூடிய துவா, சாப்பாடு முடிந்ததுக்கு பின்னால சாப்பாடு ஆரம்பிக்கக்குள்ள சாப்பாடு இப்படி சமூக சாப்பாடை கண்டால் ஒரு மனிதன் ஆடை அறியணும், ஆடையை கலட்டணும், அதே போன்று பிரயாணம் செய்யணும். இப்படி இந்த ஆதாபுகளை அழகாக இருக்கக்கூடிய துவாக்களை கொண்டு எங்களுக்கு வழிகாட்டப்பட்டது. இதை நாங்கள் துஆவின் மூலமாக இந்த விடயங்கள் எல்லாம் இந்த ஆதத்துகளை நாங்கள் செய்தால் சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய ஆதத்து நிறைவேற்றப்படுவதோடு அந்த ஆதத் இபாதத்தாக மாறிவிடும். இன்னைக்கு நீங்க எல்லோரும் பைத்துல் கலா கமா ஹாஜத்துக்காக வேண்டிய பல தடவை போய்வார். ஒவ்வொரு தடவையும் அந்த துஆக்களை ஓதிக்கொண்டு போறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷைத்தான் இருக்கக்கூடிய அந்த இடமாக இருந்தாலும் சகோதரர் எப்படியாக நல்ல விஷயங்களை சிந்திக்க கூடாத, நல்ல விஷயங்களை செய்யக்கூடாத ஒரு அருவருப்பான இடம்தான் பைத்துல் கலா. இந்த இடத்திற்கு நாங்கள் சென்று வந்த அந்த நேரத்துக்கு நன்மை பதிவு. ஏன்
நபியுடைய அந்த சுன்னத்தை நாங்கள் ஹயாத்தாக்குவது மூலமாக ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு வராரு, துஆ ஓதிக்கொண்டு வராரு, துஆ ஓதிக்கொண்டு வெளியில போறாரு, சுப்ஹானல்லாஹ். இதுக்கும் மஸ்ஜிதில் இருந்த காலங்கள்லாம் நன்மைகள். சாப்பிடுறாரு, சாப்பிட்டதுக்கு பின்னால பிரயாணத்துல தூங்குறாரு, விழிக்கிறாரு, ஷவர்ல. இதுதான் ஆதத். நாங்கள் வளமையாக ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியது. இதை நாங்கள் நபியுடைய அந்த சுன்னத்தின்படி செய்தால், வழிமுறைப்படி செய்தால் எங்களுக்கு இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கிய நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தமஸ்ஸக பிசுன்னத்தி இன்த ஃபஸாத் உம்மத்தி ஃபலஹு அஜ்ருன் மியத்து ஷஹீத். யார் என்னுடைய ஒரு சுன்னத்தை பற்றி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதுடைய 100 ஷுஹதாக்களுடைய நன்மை. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஷஹீத் யுத்தத்துக்கு போய் அவர் வெற்றி பெற்று அவருடைய அந்த ரத்த துளி பூமியை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இதே நபியுடைய ஆதத். அடுத்தது அது நபியுடைய இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லு ரஅய்துமூனி கமா யுஸல்லி. நான் தொழுத மாதிரி நீங்க தொழுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அவருடைய இபாதத்துக்கு வழியை காட்டுகிறார். நபி அவங்க எப்படி தொழுதாங்க, நபி அவங்க எப்படி அமல் இருந்துச்சு, நபி அவங்களுடைய தஹஜ்ஜுல நபி அவங்க அழுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு சட்டியில ஒரு பானையில தண்ணி வைத்து கொதிக்க வைத்தால், தண்ணி வைத்து கொதிப்பதன் மூலமாக அந்த குபிலுடைய சத்தம் கேட்பது மாதிரி நபி அவங்களுடைய அழுகை வரும் தொழுகையில். சவுளை பிரியாரை இப்படி நபியுடைய இபாதத்தை நாங்கள் படிக்கணும். பெரிய பரந்த விடயமாக நாங்கள் ஏற்ற அளவு நாங்கள் எப்படி உதவி செய்யறது, எப்படி நாங்கள் தொழுகிறது, தொழுகையில் சுஜூதுல 7 உறுப்புகள் படணும். இந்த விடயங்களை நாங்கள் படிக்கணும். இதுதான் நாங்கள் இந்த அளவுக்கு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். ஒரு மனிதன் ஒரு விடயத்தை அறிந்து செய்கிறாரு, சுப்ஹானல்லாஹ், அதன் மூலமாக அவருக்கு பூர்த்தியான நன்மை கிடைக்கும். அறியாம செய்கிறாரு, அதில் அவருக்கு சொல்லுவாங்க அந்த கெஸ்ஸிங்ல செய்யறது. ஷவுல் பிரியார்கள் நாங்கள் அமலெல்லாம் நாங்கள் தெரிந்து இன்றைக்கு மாஷா அல்லாஹ், இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல மாக்கள் நிறைந்த காலமா இருக்கு. நான் போய் அந்த விஷயங்களை பேசி இல்முகளை படிச்சு கொள்றது. அதே போல ஷவுல் பிரியார்கள் எங்களுடைய தொழுகைகள் பல வகையான தொழுகை இன்றைக்கு நாங்கள் தொழுகிறோம். இந்த தொழுகைகள்ல எங்களுடைய தொழுகை ரோஹானியத்துல தொழுகையா மாறணும். நபியுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால தக்பீர் கட்டுவாங்க. நபி அவங்க சூரா பக்கரா ஆல் இம்ரான் இப்படி ஓதிக்கொண்டு நீண்ட தொழுகைகளா தொழுதாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நபி அவங்க இந்த சூரத்துல முடித்து விடுவாங்க, இதெல்லாம் முடித்து விடுவாங்கன்னு நாங்கள் தக்பீர் கட்டினோம். தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தாங்க. சோழன் எப்படியாக நாங்களும் நீண்ட காட்கள் தொழுவது, குறைந்த பரவான தொழுகைகளை நாங்கள் இமாம் ஜமாஅத்தோட ஒவ்வொரு தக்பீரும் நாங்கள் தொழுகிறது. எந்த வேலைப்படுவாங்க இருந்தாலும் என்னுடைய தொழுகையுடைய ஒவ்வொரு தக்பீர் இமாம் ஜமாஅத் மிஸ்ஸா இருக்கிறார். நான் ஏற்றாலும் முயற்சி செய்து என்னுடைய பரதற்கு நான் முக்கியத்துவம் செலுத்துறேன். எப்படி எங்களோட பரதனுடைய முக்கியத்துவம் உள்ளத்தில் வருவது சோழலை, அப்பதான் சுண்ணத்தை நாங்கள் வேறுதலாக செய்ய முடியும். ஏன் ஒரு மனிதன் முன்பின் சுண்ணத் தொழுதால் தான் அவருக்கு பரதனுடைய இமாம் ஜமாஅத் அதனுடைய அவ்வளவு தக்பீர் கிடைக்கும். அதனால ஷவுல்ல தொழுகையில நாங்கள் வேறுதலாக கழுவுறது. அதே போன்று ஷவுல் எப்படியார்களே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு எங்களை வாழ்க்கை அமைத்துக் கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பல கேள்விகளை கேட்டாங்க. கியாமத்தை பற்றி கேட்டாங்க, அதே போன்று ஈமான் இஸ்லாத்தை பற்றி கேட்டாங்க. அதோட மாஹுவல் இன்சான். அதுக்கு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை நாங்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு நாங்கள் வாங்கணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். லுக்மானுல் ஹக்கீம் பெரிய அறிவு ஞானி, அவங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசனா, யா புனிய இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஃபர்தலின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹா அல்லாஹ். ஏ மகனே, ஒரு கடுகளவேனும் ஏதாவது நலவு செய்தாலும் கருதி செய்தாலும் ஒரு கட்பாரத்திலிருந்து நீ செய்தாலும் யஅதி பிஹா அல்லாஹ், அதை அல்லாஹ் வெளியில கொண்டு வந்தே ஆகும். நாளை ஷவுல் எப்படியாரு நாளை சிவருக்கு மத்தியில் இருக்கிறோம், தனியே இருக்கிறோம், பிரயாணத்தில் இருக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம், நாங்கள் வெளியூர்ல இருக்கிறோம், உள்ளூர்ல இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் என்னுடைய கடமைகள் நான் எங்கு போனாலும் அல்லாஹ்வுக்கு நான் செலுத்த வேண்டிய கடமைகள் எந்த குறை வைக்கிறதில்லை.
ஷவுல் எப்படியான அல்லாவுடைய சிந்தனையோடு எங்களை வாழ்க்கை ஆக்குறது என்ற ரொம்ப அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு உலகத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார். இந்த சிந்தனைகள் உள்ளத்துக்கு வரும், இந்த எண்ணம் எங்கள் உள்ளத்தில் வரும். எங்களுக்கு தெரியும் அவருடைய காலத்தில் ஒரு வாலிபர் அந்த நடுவெயில்ல ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறாரு. அவர்கள் உள்ளத்துல அவர்கள் எல்லாம் செய்யறாங்க. அவரை சோதிப்பதற்காக ஒரு ஆட்டை தாங்க மகனே, இதை நீங்க எஜமான்ட்ட போய் சொல்லுங்க. ஓனா எப்படி அவர் சொன்னாரு, ஐநல்லா ஐநல்லா, அல்லாஹ் இதை சென்று விட்டார்கள். அதனால சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஈமான், இந்த உள்ளத்துல அல்லாவுடைய அச்சம், அல்லாவுடைய சிந்தனை, அந்த திக்கருடைய சிந்தனை உள்ளத்துல நான் கொண்டு வரணும். காலை மாலை திக்கர்கள் கைமறுத்து செய்யறது, சந்தர்ப்ப வாக்கிற ஓதி அந்த சந்தர்ப்பத்தில் செய்யறது. இந்த அளவுக்கு என்றால் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், உذ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தضرعا وخيفا ودون الجهر من القول بالغدو والآصال ولا تكن من الغافلين. காலை மாலையில மெருதுவான சத்தமாகவும் சரி, அது சத்தத்தை தாழ்த்திலும் சரி, நீங்க அல்லாவை நீங்க ஞாபகம் செய்யுங்க. வலா தக்கும் மினல் காஃபிலீன், அல்லாஹ் மறந்த மறதியாளர்கள் நீங்க ஆக வேண்டாம். நான் சொல்லிப்பிரியா, நான் அதிகமாக அல்லாஹ் காலை மாலை திக்கர்களை பயன்படுத்தி செய்யறது, சந்தர்ப்ப துவாக்கள் ஓதுறது, அதுல ஆகக்கூடிய குர்ஆனை நான் திலாவத் செய்யறது, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம். சொல்லிப்பிரியாக குர்ஆன் ஓதுறத்தின் மூலமாக பொதுவாக நன்மை கிடைக்கும். அதுல சில ஒவ்வொரு சூரத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஃபதீலத்தை வச்சுக்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை 3 தரம் யார் ஓதுறாங்களோ முழு குர்ஆன் ஓதின நன்மை. சூரத்துல் வாக்கியா யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு வறுமை வராது. சூரா முல்க் யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு அவருடைய வேதனை இல்லாமல் போய்விடும். சூரா யாசின் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான். ஷவுல் இப்படியாகவே இப்படி ஒவ்வொரு சூரத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான சிறப்பு வச்சுக்கிறான். ஷவுல் இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா அலிஃப் லாம் மீம் சஜ்தா, சூரா தபாரக்கல் சூரா ரெண்டை ஓதாம ஒரு நாளும் தூங்க மாட்டாங்க. ஷவுல் இப்ராஹிம் யார் 100 ஆயத்தை ஓதுகிறார்களோ அவர் அல்லாஹ் மறந்த மறதியாளர்கள் கணிக்கப்பட மாட்டார். யார் 1000 ஆயத்தை ஓதுகிறார்களோ அவர் அல்லாஹ் வழிபடக்கூடியவர்கள் எழுதப்படுவார். ஷவுல் இப்படி இந்த இதுகளை நாம் ஓதுறது, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய தொடர்பை நாங்கள் சீராக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆனை காட்டுங்கள் சென்ற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபியோங்க அவங்கள பார்த்து காட்டினாங்க. இவங்க தான் ஏன் நபியுடைய அந்த சஹாபாவுடைய வாழ்க்கையில அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அதனால குர்ஆனுடைய ஏற்ற காட்டல ஒரு மனிதரே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினாங்க. அதனால ஷவுல் எங்களோட வாழ்க்கையில குர்ஆனுடைய வாழ்க்கை உண்டாக்குறது. அதனால ஷவுல் இப்படியானதுதான். அடுத்தது அஹ்லாக், எங்களோட குணங்களை சீராக்குறது. இல்லை 2 விஷயங்கள், ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாதத்.